இந்த வீடியோவை பார்க்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். மானிட்டைசேஷன் சொல்கிறது யூடியூப் சேனல் நீங்கள் ஆரம்பித்து அதை அங்கீகரிக்கிறதுக்கு பேர் தான். இப்போ நீங்கள் ஒரு சேனல் இது நியூ புதுசாக ஆரம்பித்த யூடியூபர்ஸுக்கு இந்த வீடியோ. நீங்கள் சீக்கிரமாக இந்த மானிட்டைசேஷன் ஆகி கையில் சம்பளம் பணம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால், வருமானங்கள் உங்கள் கையில் வரணும்னா இந்த வீடியோவின் படி நீங்கள் செஞ்சால் போதும். ஏன்னா இது என்னோட அனுபவம். நான் யாரையும் சார்ந்தே இல்லை, யார்கிட்டையும் இதுக்கான ஆலோசனை நான் கேட்கல. ஆனால் இந்த வயதான காலத்தில் நான் ஆரம்பித்து ஒரே வருஷத்துக்குள்ளே எனக்கு எல்லாமே ஆகி கரெக்டாகி மானிட்டைசேஷன் ஆகி எனக்கு அமௌண்ட்டும் போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால நான் தைரியமாக உங்களுக்கு இந்த வீடியோவை போடுறேன். ஏன்னா அநேகர் தவறான பாதையில் போகிறாங்க. அதாவது உங்களுக்கு இப்போ இதில் நீங்கள் ஆரம்பித்த உடனே உங்களுக்கு என்ன கைடன்ஸுக்கு போகணுன்னு தெரியாது. ஆரம்பிச்சிருப்பீங்க 2 வீடியோ. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களையெல்லாம் நான் தேடி போய் பார்க்கும்போது, பண்ணவங்களுக்கு நான் பதில் அனுப்பி பார்க்கும்போது பார்த்தா அவங்கெல்லாம் ஆரம்பித்து 2 வருஷம் இருக்கும், 1 வருஷம் இருக்கும். ஆனால் அவங்க அதை அப்படியே விட்டுட்டாங்க. அதை அவங்க ஒரு 3 வீடியோ போட்டிருப்பாங்க, விட்டுட்டாங்க. இப்போது இதில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றே ஒன்று, நான் ஜெயிக்கணுன்ற எண்ணம் உள்ளவங்க மட்டும் யூடியூப் ஆரம்பிங்க. நான் நிச்சயமாக இதில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாத்திரம் இதை நீங்கள் ஆரம்பிங்க. இதை சும்மா அப்பொழுது போகிறதுக்கு செய்வோம், வந்தால் வருது அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா இது என்ன பண்ணுவீங்கன்னா, இதில் உங்களுக்கு ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்காது. அதனால் இதை நீங்கள் அசட்டை பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் கவனம் செலுத்துறது குறைவு இருந்ததுன்னா எப்படிங்க? ஒரு குழந்தை வளரணுன்னா அந்த குழந்தைய ரொம்ப கேர் எடுக்கணும்ல. அப்போ தான் அந்த குழந்தை நல்லா வளரும். பிறந்த குழந்தைய பாலூட்டி சீராட்டி தூங்க வைத்து அதை பத்திரமா பார்த்தா அது என்ன பண்ணும்? தவழும், நடக்கும், ஓடும். அது மாதிரி தான் உங்களோட இந்த வீடியோவில் நீங்கள் ஆரம்பத்தில் குழந்தையாக இருக்கிறீங்க. இப்போ இதில் நீங்கள் சாதனையாளராய் நீங்கள் ஓடணும் அப்படின்னு சொன்னால் கவனம் தேவை, அக்கறை தேவை, ஆர்வம் தேவை, 2வது விடாமுயற்சி தேவை. உங்களுக்குள்ள அந்த ஃபயர் இருக்கணும். எனக்கு இருந்தது. நான் யாரையும் பார்க்கல. ஆரம்பத்தில் போடும்போது ஒரு வித பயம். நம்மளெல்லாம் யாராவது பார்ப்பாங்களா? நம்ம முகத்தை, அதாவது நான் வயசானவல்ல, நான் வயசான பாட்டி. அப்போ நான் நினைக்கிறேன், நம்ம முகத்தை யாராவது பார்ப்பாங்களா? நம்ம பேச்சை யாராவது கேட்பாங்களா? இப்படியெல்லாம் நான் யோசித்தேன். ஆனால் எனக்குள்ளே இருக்க ஒரே ஒரு ஃபயர் என்னன்னா, எப்படியாவது சுவிசேஷம் அறிவிக்கணும். இந்த எய்ம் தான். அதுதான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது. உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன்னா, ஒரு எய்ம் வச்சுக்கிங்க. எதில் நம்ம போட போகிறோம்? இதுலேயும் மாறி மாறி வந்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாயிரும். ஏன்னா இப்போ அல்கரிதம் அப்படின்னு சொல்லிட்டு, யூடியூப் அல்கரிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை போடுறாங்க. அது ஒரு மிஷின். அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், யூஸ்வலாக வருது அப்படின்னு சொன்னால் அது அதை பார்த்துட்டு நல்ல வீடியோ, அது சில நேரங்கள் அது நல்ல நம்ம மெசேஜ் போட்டால் கூட அது வியூஸ் போகலைன்னா அதை காட்ட மாட்டேங்குது. மக்கள் பார்த்து அதை லைக் பண்ணால், ஷேர் பண்ணால் உடனே அது ஷேர் பண்ணுது. நிறைய பேருக்கு கொண்டு போகுது. இப்போது நீங்கள் இதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் எதை பற்றியும் கவலைப்படல. நம்மளோட எண்ணம் என்ன தெரியுமா? நீங்கள் அல்கரிதத்தை பார்க்க வேண்டாம். நீங்கள் யூடியூப் என்ன ஆகும் இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். நீங்கள் ஒன்றே ஒன்று என்ன செய்யணும்? அர்ப்பணிப்போடு எதை குறித்து நம்ம யூடியூப்பில் நம்ம சொல்ல போகிறோம், சமுதாயத்துக்கு நம்ம எதை சொல்ல போகிறோம்? யூடியூப்புன்றது ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுக்கறது தானே. உங்கள் திறமையை வெளிப்படுத்துறது, உங்கள் டேலண்ட்டை காட்டுறது. அப்போ நம்ம எப்படி சாதிக்க போகிறோம், நம்ம என்ன செய்ய போகிறோம், இதில் தெளிவான முடிவு எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் சாதிக்க முடியும். அடுத்தவங்க அதை பண்ணுறாங்க, இவங்க இதை பண்ணுறாங்க, நம்மளும் ரீல்ஸ் போட்டால் போகும், நம்மளும் இதை மாதிரி போகும் இல்லை.
அது கொஞ்ச நாளைக்கு போகும். அப்புறமா அது அப்படியே டவுன் ஆயிரும். உங்களால வந்து மேல வர முடியாது. ஏன்னா, இது உங்களுக்கு 4000 ஹவர்ஸ் உங்களோட வீடியோவ மத்தவங்க பார்க்கணும். நான் முதல்ல அத பார்க்கும்போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். 4000 ஹவர்ஸ எப்படி நம்ம வீடியோவ பார்க்க முடியும்னு நான் ஆச்சரியப்பட்டேன். ஆனாலும் என்னோட ஓட்டத்துல நான் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்தேன். அதத்தான் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். யார்ட்டயும் நான் போய் ட்ரெய்னிங் எடுக்கல. பணம் கட்டி நான் யார்ட்டயும் போய் நான் படிக்கல. அவங்கலாம் சொல்றாங்க, "நீங்க வந்து சேர்ந்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரே நாளையில 4000 வாட்ச் ஹவர் வந்துரும். 1000 சப்ஸ்கிரைபர் ஒரே நாள்ல நாங்க தந்துருவோம். நீங்க வாங்கன்னு" சொல்றாங்க. ஒருவேளை அப்படி கூட போகலாம், கிடைக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க உங்கள விட்டுருவாங்க. நீங்க பாருங்கன்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? எப்படி நீங்க போட்டு நீங்க அதாவது ஒரு ரூட்டுக்கு உங்கள உடனே உச்சியில கொண்டோய் மலையில ஏத்திட்டாங்க. நீங்க நீங்க மறுபடியும் போங்கன்னா எப்படி உங்களால நடக்க முடியும்? போ முடியும் இல்லையா? குழந்தை நீங்களா தவண்டு, பெரண்டு, உருண்டு, எந்திரிச்சு நிக்கணும், ஓடணும். அதுக்கு ஒரு வைராக்கியம் வேணும். உள்ளுக்குள்ள அந்த ஸ்பிரிட் அனலா எரியணும். தூக்கம் வரக்கூடாது. உண்மையில இந்த வயசுல நான் ராத்திரி 12 மணியில இருந்து 12 மணி 12:30க்கு தான் நான் படுப்பேன். ஏன்னா, அந்த தம்ப்நெயில் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அத தேடி, அத கண்டுபிடிச்சு நானா தான் பண்ணுவேன். அத தேடி, அத கண்டுபிடிச்சு Googleல இருந்து படங்கள்லாம் எடுத்து, இதுலருந்து எடுத்து எல்லாத்தையும் டெக்ஸ்ட் அதுல வந்து போட்டு, அப்புறம் என்னோட ஐடிய போட்டு, இது எல்லாமே ஒண்ணு தயார் பண்ணுவேன். நல்லா இல்லைன்னா அடுத்தது தயார் பண்ணுவேன். இதுல எது பிடிக்குதோ அத பார்ப்போம்ன்னு பார்ப்பேன். இதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அது நைட்டுக்கு. பகல்ல வந்து காலையில வேலைய முடிச்ச உடனே மத்தியான நேரம் காலையிலேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் நான் வந்து வீடியோ இது என்னோட அனுபவம். மத்தவங்க அனுபவத்த நான் சொல்லல. என்னோட அனுபவத்தில நான் எப்படி இந்த வயசுல நான் வந்து ஜெயிச்சேன். இந்த யூடியூப் சேனல்ல எனக்கும் மானிட்டைசேஷன் வந்து நான் ஜெயிச்சேன்றத பத்தி தான் உங்களுக்கு நான் சொல்றேன். இது உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, நாம் ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம கையில தான் இருக்கு. அடுத்தவங்கட்ட இல்ல. அப்போ ஒரு பையன் படிச்சா தானே பாஸ் ஆவான். அதுபோல தான். உங்க திறமைய நீங்க வெளிக்காட்டுங்க. தொடர்ந்து நீங்க வந்து செய்யுங்க. சோம்பல் இல்லாதபடிக்கு, தடை இல்லாதபடிக்கு உங்க வீடியோக்கள நீங்க போட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கு வந்து நீங்க கஷ்டப்படக்கூடாது. டைம் ஒதுக்கிக்கணும். அப்போ நான் இதை முடிச்சுட்டு மத்தியான சமையல் முடிச்சு மத்தியானத்தில் டவுன்லோட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, இது ஒரு பெரிய வேலை தான். முதல்ல வந்து நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். சும்மா அப்படியே தான் போடுவேன். இப்போ கொஞ்சம் எடிட் பண்ணுறது, அதில் கொஞ்சம் அது என்ன சொல்கிறது, லாங்குவேஜ் கேப்ஷன்ஸ் போடுறது, இதெல்லாம் கூட நான் இப்போ போட ஆரம்பிச்சிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் ஆரம்பத்தில் பண்ணணும் அப்படின்றது கூட அவசியம் இல்லை. ஒன்றே ஒன்று, நீங்கள் சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக இதில் கவனமாக இருந்து எதில் நீங்கள் வந்து எந்த திறமை உங்களுக்கு இருக்கோ, எதில் சாதிக்க நினைக்கிறீங்களோ, என்ன வகையில் நீங்கள் மற்றவங்களுக்கு உங்களோட இம்ப்ரெஷனை நீங்கள் வந்து சொல்ல நினைக்கிறீங்களோ, இந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக அதிலிருந்து சிதறாத படிக்கு, ட்ராக்கு மாறி விடாத படிக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் அதில் போகலாம். ஆனால் அடுத்தவங்களை பார்க்காத படிக்கு நம்ம இன்னைக்கு ஒரு நாளைக்கு 2 வீடியோவோ 3 வீடியோவோ, ஆரம்பத்தில் நான் அப்படி தான் போட்டேன். ஆரம்பத்தில் இல்லை, இது வரைக்கும் கூட நான் அப்படி தான் போடுறேன். ஏன்னா நிறைய எனக்கெல்லாம் வியூஸ் போகாதுங்க. மற்றவங்களெல்லாம் பார்த்தா போட்ட 1 மணி நேரத்துலேயே 15,000 என்ன 35,000 என்ன லட்சம் கூட போகும். ஆனால் எனக்கெல்லாம் அப்படி போகாது. இது வந்து ஆண்டவருடைய வார்த்தை அப்படின்றதுனால அதில் விருப்பம் உள்ளவங்க தான் கம்மியாக தான் பார்ப்பாங்க. அப்போ வியூஸ்ன்றது ரொம்ப கம்மியாக தான் போகும். அப்போ நான் என்ன நினச்சேன், நமக்கு வந்து ஒரு வீடியோவில் இவ்வளோ தான் வியூஸ் போகுது அப்படின்னா, நம்ம ஒரு 4 வீடியோ போட்டால் தான் ஜனங்கள் அதிகமாக பார்க்க முடியும். அதனால நம்ம ஒரு வீடியோ போட்டால் போதாதுன்னு சொல்லி நான் வந்து நல்லா ப்ரேயர் பண்ணி 4 வீடியோ நான் வந்து அந்த தலைப்பு எடுத்து 4 வீடியோ ஆண்டவருடைய வார்த்தையை நான் போட்டேன். 4 வீடியோ தொடர்ந்து 4 வீடியோ. முதல்ல என்ன பண்ணேன், ஷார்ட்டு தான் போட்டேன். ஏன்னா முதல்ல வந்து நம்மளை வந்து பெரிய வீடியோலாம் போட்டால் நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க. எப்படி பார்ப்பாங்க? ஸோ ஷார்ட்டில் ஆரம்பிக்கணும். ஒரு 3 மாதம் 2 மாதம் ஷார்ட்டு தான். அதில் 500 வியூ 1000 வியூ, ஏன் கிட்டத்தட்ட 1000 போச்சு, 500 போச்சு, 400 போச்சு, 100 போகும், 50 போகும், சொல்ல முடியாது. ஷார்ட்டுனா அப்போ 1 மினிட் இருந்தது. இப்போ 3 மினிட்ஸ் ஆக்கிட்டாங்க. இப்பயும் அந்த 3 மினிட்ஸ்னாலும் அதில் முதல்ல நம்ம ஆரம்பித்தா நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா
அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க வியூஸ் ஏறினோடனே அப்படி ஏன்னா என்னோட எய்ம் வந்து ஷார்ட்ஸ் கிடையாது. நீங்கள் என்னன்னு டிசைட் பண்ணிக்கங்க. ஷார்ட்ஸில் போட போகிறீங்களா, இல்லை வீடியோஸ் போகிறீங்களா, லாங் வீடியோஸில் போகிறீங்களான்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க. ஷார்ட் வீடியோஸ்னால் மில்லியன் கணக்கில் வியூஸ் போகணுமா, எனக்கெல்லாம் அதெல்லாம் நிச்சயமாக நடக்காது. அதனால நான் அதை எடுத்துக்கல. உங்களுக்கு இது போகும்னு நினச்சிங்கன்னா அதை எடுங்க. ஆனால் அதில் நீங்கள் நிலச்சி நிற்கணும், போட்டுக்கிட்டே இருக்கணும். வருது வரலை அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏதாவது ஒரு ஷாட்டு உங்களுக்கு வந்து நல்லா ஒரு வைரலாக போயிருந்ததுன்னா அதை நல்லா நோட் பண்ணிக்கங்க. அந்த மாதிரி ஒரு ஏன் வந்து ஜனங்கள் இதை பார்த்துருக்குறாங்க, அப்போ இதில் என்ன நம்ம வித்தியாசமாக சொல்லியிருக்கோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி வீடியோவை போடுங்க. இந்த ஐடியாவை எனக்கு சொல்லி கொடுத்தது யூடியூப். அவங்க மெசேஜ் அனுப்புகிறாங்க, வாரம் வாரம் ஒரு ரீகேப் மாதிரி ஒன்று போடுவாங்க. அதில் அவங்க சொல்லுவாங்க, இந்த இது வந்து நிறையா பேர் பார்த்துருக்குறாங்க, ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி போடுங்க. அது நம்மளுக்கு அவங்களே வந்து மெசேஜ் சொல்லுவாங்க. அந்த இதில் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு போடுவாங்க. மற்ற யார்கிட்டையும் நான் பைசா கட்டியோ இல்லை மற்றவங்க வந்து சொல்கிறாங்களேன்னு எனக்கு வந்து ஆரம்பத்தில் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது ஆண்டவருடைய ஊழியன்றதுனால இதை போய் நான் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது பண்ணுங்கன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன். அப்படியுமே ராத்திரி தூங்கி முழிச்சு நான் காலையில் எந்திரிச்சு பார்த்தேன்னா ஒரு 50 சப்ஸ்கிரைபர் தானாக வந்திருக்கும். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஆரம்ப கட்டத்திலேயே. அப்புறம் காலையிலைக்கு மத்தியானத்துக்கு ஒரு 24 30ன்னு ஏறி இருக்கும். நான் யாருக்குமே சொல்லலை. ஆனால் இந்த சப்ஸ்கிரைபர் ஏற ஏற தான் அவங்க வந்து என்ன செய்வாங்களா, நம்மளோட வீடியோவை அதிகமான அந்த வியூஸ் போகிறதுக்கு அவங்க வந்து அந்த ப்ரெசன்ட் பண்ணுவாங்களாம், மற்றவங்களுக்கு காட்டுவாங்களாம். அதனால இப்போது நான் பேசும்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் கட்டாயம் சொல்லணும், எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு லைக் பண்ணுங்கள், எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நிச்சயமாக நீங்கள் கேட்கணும். கரெக்டாக நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோவும் முடியும் போது இதில் இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. எனக்கு ஆரம்பத்தில் அதெல்லாம் தெரியாது. சும்மா நான் வீடியோ போட்டு போட்டு விட்டுருவேன். யாருமே ஆனால் இதை பற்றி சொல்லலை. இந்த மாதிரியெல்லாம் அதாவது என்ன தெரியுமா, நம்ம இப்போது அது நான் உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ நான் வந்து ஒரு சேலையை ஒரு இடத்துல மட்டும் கொண்டே விற்கிறேன்னு வச்சுக்கிங்க. அப்போது விளம்பரமே இல்லாமல் ஒரு இடத்துல கொண்டே சேலையை விற்கிறேன். அவங்க வாங்கினா உண்டு, வாங்கலைன்னா இல்லை. ஆனால் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த சேலை விற்கிறதுக்கு முன்னாடியே விளம்பரத்தை போட்டுறேன். விளம்பரம்னா விளம்பரம் இல்லை, அதாவது நம்ம எடுக்கிற அந்த வீடியோ, அதனோட கிளிப்ஸு, இது அதனோட அந்த தம்ப்நெயில் இதை போட்டு அப்கமிங் வருது, இதை நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி சில இது. ரெண்டாவது காப்பி அண்ட் பேஸ்ட்டுன்னு கொஞ்சம் நிறையா நம்ம வேலை செஞ்சாலே போதும். அது ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதை வேணால் நான் தெளிவாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டியது இப்போ முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், உங்கள் வீடியோ வந்து நின்றுச்சுனா நான் வந்து போகலை, நான் வந்து நிறுத்திட்டேன், வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை, மறுபடியும் எந்திரிங்க. சும்மா சொல்கிறாங்க 2025 புதுசாக ஆரம்பித்தவங்களுக்கெல்லாம் கஷ்டம், மானிட்டேஷன் ஆகாது. இப்போ தான் நான் சொல்கிறேன் ஈஸி, நிச்சயமாக. இப்போ பழைய ஆளுங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, ஐயோ பைசா வர மாட்டேங்குது, வியூஸ் அது கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. இன்னொன்று, இந்த யூடியூப் வந்து எல்லாருக்கும் பொதுவாக தான் அது காட்டுது. புதுசாக வந்தவங்க, பழைய ஆளுங்க, இதை போடுறோம், ஷார்ட்ஸ் போடுறவங்க, இது போடுறவங்க, இன்னும் எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. உங்களோட நீங்கள் போடுற வீடியோவை ஜனங்கள் பார்த்தால் அந்த அல்கரிதமானது அது வந்து வேலை செய்து, அவ்வளோதான். எனக்கு லட்சம் வியூஸ் போகுமான்னு நான் நினச்சி கூட நான் பார்க்கல. ஆனால் வேகமாக போச்சு. ஏன்னா ஒரு நாளைக்கு நான் 4 வீடியோ போட்டேன். 4 வீடியோ போட்டேன், எல்லாமே லாங் வீடியோ. குறைஞ்சது 8 நிமிஷத்துக்கு குறைஞ்சி போட மாட்டேன். 8 to நான் உட்காருவேன். ஆனால் அது நடத்துகிற வரையில் அது உங்களுக்கு தெரியாது. 8 நிமிஷம்னு உட்காந்தாலும் அது ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம் கூட போடும். அப்புறம் இந்த ஒவ்வொரு மாதம் ஆனவுடனே அந்த மந்த்லி ஆனவுடனே அந்த மாதத்தின் என்ன சொல்கிறது, வாக்குத்தத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு 40-45 நிமிஷம் நான் வீடியோ போடுவேன். அது ஒரு 500-400 வியூஸ் அது போகும். நம்ம முயற்சி பண்ணி முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள்,
வீடியோஸை லாங் வீடியோவா ஷார்ட் வீடியோவான்றதை மட்டும் முடிவு பண்ணுங்கள். என்ன நீங்கள் பண்ண போகிறீங்கன்றதை நல்லா தெளிவாக ஆராய்ஞ்சிக்கிங்க. யாரையும் இவங்க இதில் ஜெயிச்சாங்களா அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் என்ன கட்டாயம் உங்கள் எய்மில் நீங்கள் ஜெயிப்பீங்க. 67 வயசு ஒரு வயசான பாட்டியே நான் ஜெயிச்சதுன்னா நீங்கள் சின்ன பிள்ளைங்க நிச்சயமாக ஜெயிப்பீங்க. தேவை என்ன தெரியுமா? இன்வால்மெண்ட், இன்ஸ்பிரேஷன், அதில் ஒரு அர்ப்பணிப்பு, அது மட்டும்தான் வேணும். விடாமுயற்சி வேணும். அது இல்லைன்னா முடியாது. ஹார்ட் ஒர்க் வேணும். நிச்சயமா நான் பண்ணுனேன் ஹார்ட் ஒர்க். அவர் எங்கள் வீட்டில் கூட எல்லாரும் சொல்லுவாங்க, எந்நேரம் நீ இதிலே இருக்கிறியே அப்படிம்பாங்க. உண்டு. ஏன்னா இது நான் இதை ஆண்டவருடைய ஊழியமாக நினச்சி நான் செய்கிறேன். அதனால் நான் இதை விடாமல் நான் பார்க்கத்தான் நான் செய்வேன். அதுக்கு கிடைச்சது எனக்கு நம்பவே முடியலை. இன்னொன்று மானிட்டைசேஷன் ஆன உடனே அதுக்கு 1 மாதம் ஆகும்னாங்க. இல்லை, 24 மணி நேரத்தில் அவங்க கொடுத்துட்டாங்க. அடுத்து 24 மணி நேரத்தில் வெரிஃபை பண்ணி எஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன் தெரியுமா? நம்ம போட்ட கண்டென்ட்டு யாரோட கண்டென்ட்டையும் எடுத்து போடலை, யாரோட கண்டென்ட்டையும் காப்பி அடிக்கலை, காப்பி ரைட்டு வரலை, அடுத்தவங்களோட படத்தை கூட எடுத்து அடுத்தவங்களோட அந்த வாய்ஸை கூட யூஸ் பண்ணலை. எல்லாமே என்னோட ஓன் வாய்ஸு, என்னோட ஓன் அந்த நம்ம முன்னால் பேசுனாலே அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான். நீங்கள் பின்னாடி இருந்துக்கிட்டு போகணும் அப்படின்றது எனக்கு அது தெரியல, சரியாக தெரியல, அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம நேரம் அதெல்லாம் கேட்குறாங்க. இப்போ நிறையா அந்த கொஸ்டின்ஸ்லாம் அதில் வரும். நீங்களே பண்ணுறீங்களா, இல்லை மற்றவங்களோடதை நீங்கள் சேர்த்து பண்ணுறீங்களா, மிக்ஸ் பண்ணி பண்ணுறீங்களா, இது மாதிரிலாம் நிறையா வருது. அதில் நம்ம நோன் கொடுத்தா அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. புரியுதுங்களா? அதனால நீங்கள் எல்லாருமே நீங்கள் ஆரம்பித்தவங்க மறுபடியும் நிறுத்தினவங்க மறுபடியும் தொடருங்க. வேணா பாருங்கள், சீக்கிரமாகவே உங்களுடைய முயற்சியினால் இந்த ஒரே மாதத்தில் மானிட்டேஷன் ஆயிடுச்சான் அவங்களுக்கு இது அதெல்லாம் நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க. அது வேண்டவும் வேண்டாம். குறுக்கு வழியில் போகிற எதுவுமே நமக்கு நிலைக்காது. அது தெரியுமா? குறுக்கு வழியில் போனால் அது நிலைக்காது. அண்ணனாட நம்ம வியூஸ் என்ன, நம்மளோட டைம் என்ன, ஒவ்வொரு மணித்துளியா 50 மணித்துளியா 10 மணித்துளியா 5, சில காலம்லாம் எனக்கு 2 மணி நேரம் 1 மணி நேரம் தான் ஏறி இருக்கு. 1 hour 2 hours 3 hours 5 hours இப்படி தான் ஏறி இருக்கு. சில நாட்கள் 50 hours ஏறும், சில நாட்கள் 75 hours ஏறும். ஆனால் அதே இது மறுநாள் பார்த்தோம்னா அடுத்து கொஞ்ச நாளில் பார்த்தோம்னா நான் குறையும். ஏன்னா அந்த நம்ம என்றைக்கோ ஒரு நாள் வீடியோ போட முடியலைன்ற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வீடியோவை பார்க்காம அடுத்தவங்க வீடியோவை அன்னைக்கு பார்க்கும்போது அப்படி அந்த வியூஸ் குறையுது. இதை இவங்களே நமக்கு சொல்லித்தர்றாங்க. நீங்கள் டெய்லி நீங்கள் போடுங்க, இல்லைன்னா உங்களை பார்க்குற உங்களோட ஃபேன்ஸு, உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸு அவங்க அந்த நேரத்தில் உங்கள் வீடியோ வரலைன்னா அவங்க அடுத்தவங்க வீடியோவை பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணி போயிடுறாங்க. உங்களுக்கு திரும்பி வரமாட்டேன்றாங்க, ரிட்டர்னிங் வரமாட்டேன்றாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம போடுற வியூக்கு புது ஆளுங்க பார்க்கணும். அது 2வது பழைய ஆளுகளும் நமக்கு வரணும். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்களேன். இதெல்லாம் அதாவது உள்ளுக்குள்ளே ரொம்ப போய் நம்ம பயப்பட வேண்டாம். ஒன்றே என்ன, தைரியமாக வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க. அது ஹைன்னு சொல்ல முடியாது. ஒரு அம்மா ஒரு அம்மா நான் அந்த ஆரம்பித்த புதுசில் ஒரு பொண்ணு சொல்லிச்சு, எனக்கு ஒரே நாளையில் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் எனக்கு மானிட்டைசேஷன் ஆகி 1 மாதத்தில் பணம் வந்தேன்னு. அது அவங்களோட இது ஏதோ ஒன்று போட்டாங்களாம்மா, அது வைரல் ஆயிடுச்சாம்மா. அது கரெக்டு தான், உண்மை தான். ஆனால் அப்படி ஆனாலும் உங்களுக்கு சந்தோஷம்தான். இந்த ஒருத்தவங்க சொன்னாங்க, நாங்கள் முதல்ல இந்த கொரோனா டைமில் எப்படி அது என்னது சுக்கு காப்பி போடுறதுன்றதை பற்றி நாங்கள் போட்டோம். என் பையன் கூட ஆச்சரியப்பட்டான். என்னமோ சும்மான்னு போட்டால் நாளே அவங்களுக்கு 1 லட்சம் வியூவர்ஸ். அவங்களால ஆச்சரியம் தாங்க முடியலையாம். இது எல்லாமே அவங்கவுங்களோட அது என்ன சொல்கிறது நேரமா அவங்கவுங்க செய்கிறாங்க, அவங்களுக்கு கிடைக்கிற பலன் அது. அதனால் அடுத்தவங்களுக்கு கிடைக்கும், நமக்கு அப்படி இல்லை. ஆனால் எல்லாருக்கும் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். யூடியூப் ஆரம்பித்த எல்லாருமே சம்பாதிக்கலாம். நான் சம்பாதிக்கணும்னு ஆரம்பிக்கலை, ஆண்டவருடைய ஊழியம் ஆரம்பித்தேன். அது தானாக வந்தது. உங்களுக்கு நீங்கள் சம்பாதிக்கணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா அது ஒரு நாள் அது மாறாது. நிச்சயமாக நீங்கள் சம்பாதிப்பீங்க, பணம் வரும். அவங்களாம் கரெக்டாக அந்த டான் 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 அது எப்படி நம்ம வீட்டிலேருந்து எனக்கு அதுதான் ஆச்சரியம். பேங்க்குக்கு போக வேண்டியதில்லை, வெளியே போக வேண்டியதில்லை, நடக்க வேண்டியதில்லை. ஒரு செல்லுலேயே அவ்வளோ நினச்சி பாருங்களேன்.
எனக்கே ஆச்சரியம் என்னன்னா, இந்த 67 வயசுல டாலர்ல அது கொஞ்சமாவே இருக்கட்டுமே, $1 $2 இருக்கட்டும் ஒரு நாளைக்கு. அப்ப எனக்கு என்ன சந்தோஷம்னா, ஒரு டாலர்ல வருதா? இதுதானே யூடியூபினோட இது. அவங்கவங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. உங்களுக்கு அந்த அக்கறையும், ஆர்வமும், விடாமுயற்சியும், தன்னம்பிக்கையும் இருந்தால் சாதிக்கணும். நீங்க சாதிச்சு காட்டுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கட்டும்னு தான் நான் இந்த வீடியோவ போடுறேன். என்ன பார்த்துட்டு ஒரு பாட்டியால சாதிக்க முடியும்னா, இத்தனை வயசுல நம்மளாலேயும் முடியும்னு சொல்லி நீங்க பின் சோர்ந்து போயிறாதீங்க. யாரெல்லாம் சேனல வந்து நீங்க பார்க்காம அத வந்து ஆரம்பிச்சு நிறுத்திட்டீங்களோ, இல்ல கன்டின்யூ பண்ணுங்க. நிச்சயமா நான் சொல்றேன், நீங்க வந்து சாதிப்பீங்க. நீங்க வந்து எனக்கு சொல்லுவீங்க. இந்த மாரி நானும் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். அதனால நீங்க இத தொடர்ந்து பண்ணுங்க. அடுத்த வீடியோல இந்த எப்படி எப்படி வந்து வியூஸ அதிகமாக்கணும். இவங்கலாம் வந்து சொன்னதெல்லாம் சொன்னாங்க. சிலர் சொன்னாங்க. நான் இல்லங்கல. ஆனா நெறைய விஷயங்கள் வந்து நானா கத்துக்கிட்டேன். அத நான் உங்களுக்கு நான் சொல்றேன். நிச்சயமா. காட் பிளெஸ் யூ. கங்ராச்சுலேஷன் ஃபார் யுவர் சக்சஸ். தேங்க் யூ.